முறுக்கி பார்க்குறியா? கர்நாடகா புள்ளைங்க. சால் 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 கீழே பயங்கர பெரிய ஓட்டையாயிருச்சுங்க. கீழே விழுந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எழுந்திருப்போமா இல்லை கர்நாடகா கேரளாவில் எழுந்திருப்போமா தெரியல. போலீஸ் செக்கிங் ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குதுங்க. சைடில் போர்டு வைக்கல ஒன்று ரேஸ் ஆகுக்கு எதுவும் வந்துட்டோமா. நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை. கர்நாடகாவில் சாப்பாடு ஒழுங்காக தராங்க, தண்ணி தான் தர்றது இல்லை நமக்கு. இப்போ ரோடு நல்லா இருக்குது, ரோடு கேவலமாக இருக்குது. ப்ரோவோட டயரு ஒரு சின்னதாக கல் குத்திருச்சு, பயங்கர பெரிய ஓட்டையாயிருச்சுங்க. ஸோ கைஸ் ட்ரிப்பில் இது மாதிரி நடக்கிற சகஜம் தான். இதுக்காண்டி நம்ம பயப்படக்கூடாது. ப்ரோ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. சிக்மங்களூர் வந்து புறப்பட்டாச்சு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு செங்குத்து பள்ளம் இருக்குங்க. ஸோ அப்படியே பொறுமையாக இறக்கிட்டு போயிட வேண்டியதான். நம்ம பிளாக் பல்லுக்கு இது மாதிரி ரோடெலாம் சாதாரணங்க. வாவ், சரியான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. கர்நாடகா வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சாங்க ஹில்ஸ்க்கு, பட் பக்காவாக தாங்க இருக்குது. கீழே விழுந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எழுந்திருப்போமா இல்லை கர்நாடகா கேரளாவில் எழுந்திருப்போமான்னு தெரியல. ஸோ அப்படியே பொறுமையாக போயிடுவோங்க. சரியான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து செம்ம சீனிக்காக நேச்சரிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. ஸோ காய்ஸ் இந்த பிளேஸ்க்கெலாம் நம்ம கண்டிப்பாக வரணுங்க. நம்ம ஊரில் கொடைக்கானல் ஊட்டி மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்லேயும் நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். வந்துட்டிங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்குங்க. புது விதமான அனுபவம் கிடைக்கும். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் பல பேர்கிட்ட. ப்ரோவோட டயரில் லைட்டாக ஒரு கீரல் விழுந்துட்டுங்க. ஸோ ப்ரோ வந்து சேடாக பொறுமையாக போயிட்டுருக்காப்புல. ஸோ பைக் ரைடிங்க்கு இதெல்லாம் சாதாரண விஷயங்க. சிக்மங்களூரோட சமவெளி பகுதியை நோக்கி கீழே போயிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சுங்க. அந்த பேர் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. மேலேருந்து வந்துட்டோம். என் மான்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் எதுவுமே இல்லைங்க. சின்னதாக ஒரு ஏமாற்றம் தான். ஆனால் நேச்சர் லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாங்க கர்நாடகாவில் சிக்மங்களூர். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டே 3ங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 3 நாள் ஆச்சு. காய்ஸ் ஃபைனலி நம்ம கீழே வந்துட்டோங்க. போலீஸ் செக்கிங் கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லி வந்து. ஸோ காய்ஸ் நம்மளை தேக்கலாங்க. நம்ம பைக் ரைடர்ஸ் வந்து நம்மளை தேக்க மாட்டாங்க. காய்ஸ் கர்நாடகாவில் எல்லாமே ஒஸ்ட்டாக தாங்க ஓட்டுறாங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மிரர் இல்லை. இளநீ சாப்பிடுவோமா காய்ஸ்? இளநீ சாப்பிடுவாங்க. கர்நாடகா இளநீ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோங்க. கூகுள் பே இருக்குல்ல ப்ரோ. காய்ஸ் பயங்கரமாக டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ வந்து இளநீ சாப்பிட்டு, இளநீன்னு சொல்ல முடியாது, கர்நாடகா தேங்காய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. நம்ம பைக் ரைடர்ஸ் வந்து ஒன்றும் தெரியாது. பின்னால் உட்காந்துருக்காங்களே பில்லியன் ரைடர், அவங்களுக்கு தாங்க பிரச்சனை. போர் அடிக்கும். நாளே போயிட்டுருக்கேன். அவைகளும் போக மாட்றாங்க, நம்மளையும் போக விட மாட்றாங்க. டே விடுங்கடா. டே ஸ்பீட் பிரேக்கர் ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குதுங்க. சைடில் போர்டு வைக்கல ஒன்றும் வைக்கல. அடர்ந்த காடு மாதிரி தான் தெரியுது. ரோடும் பக்காவாக இருக்குங்க. செம்மையாக கார்னரிங் பண்ண முடியுது. ஒரு 80ல் போய் கார்னரிங் பண்ண முடியுது. ரோடு அந்த அளவு குவாலிட்டியாக தாங்க இருக்குது. ரேஸ் டாக்குக்கு எதுவும் வந்துட்டோமா, படுத்துக்கிட்டே ஓட்டிகிட்டு போகிறோம் ரொம்ப நேரமாக. காய்ஸ் எனக்கு கர்நாடகாவில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குங்க. பிகாஸ் ஆஃப் என்ன அப்படின்னா கண்ணாப்புனான்னு ஓட்டுறாங்க, ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாங்க. இடையில வேறு ஸ்பீட் பிரேக்கெல்லாம் வருது. பட் ஆனால் எந்த இண்டிகேஷன்லேயே சொல்லலாங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ காய்ஸ் நீங்கள் கர்நாடகா வந்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ காய்ஸ் இந்த சின்ன பையன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹாய் சொல்லிட்டு போயிடுவோமாங்க. ப்ரோ பாய் பாய். லஞ்சு முடித்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிங்க. ஸோ பரவாயில்ல. 4 மட்டன் பிரியாணி, ஒரு கர்ட் ரைஸ், 2 கவ்வானா இங்கே சிக்கன் ரைஸ் வாங்க, சாரி சிக்கன் வறுவல். ஸோ கைஸ் அப்படி நம்ம கிளம்ப வேண்டியதான். பரவாயில்ல, கர்நாடகாவில் சாப்பாடு ஒழுங்காக தராங்க, தண்ணி தான் தர்றதில்லை நமக்கு. போகலாமா ப்ரோ? சிக்மங்களூர்லேருந்து கிளம்பி அப்படியே ஹசன் வழியாக வந்தோம். இங்கே பாருங்கள், தொட்டிப்பாலமாக என்னன்னு தெரில, ரயில்வே கேட்டா காராக வருதுங்க. எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. எங்கே பார்த்தாலும் காரு 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 காரு. இது கர்நாடகாவா இல்லை கார்நாடகாவான்னு தெரிலங்க. காருக்கு இவ்வளோ க்ளோஸாலாம் போகக்கூடாதுங்க. சரி நம்ம இருட்டிடுவோம், நம்ம டெஸ்டினேஷனை சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இப்படி தான் போகிறோம். வயசு நம்ம ரைடிங் கேர்ஸ் எல்லாம் பக்காவாக போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேகமாக போயிட்டுருக்கோம். வயசு நீங்கள் சின்ன கடைக்கு போகிற இருந்தால் கூட ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, அதான் சேஃப்டி உங்களுக்கு சரி மற்றவங்களுக்கு சரி. வயசு இன்னும் ஒரு
3/4 மணி நேரத்தில் நம்ம கபினியை ரீச் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க, எந்த ரோடு வந்தாலும் சரி. நம்ம ரோடுக்கு ஏற்றாப்புல ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருப்போம். கைஸ் நம்ம கன்சூரில் இருக்குங்க, ஒரு 55 கிலோமீட்டர் தான். ப்ரோ எங்கிட்டு போனீங்க? போங்கடா. வா, வைத்தியக்காரத்தனமாகவே ஓட்டுறாங்க இந்த ஊருக்காரங்க. அவ்வளோவா ஹில்ஸ் இல்லைங்க கர்நாடகாவில், பட் ஆனால் ரோடு ஏறி ஏறி இறங்குது. நம்ம ஊர் மாதிரி சமவெளி ஹில்ஸ் அப்படின்னா தனித்தனியாக மாறி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்குது. இப்போ ரோடு நல்லா இருக்குது, ரோடு கேவலமாக இருக்குது. வியூ பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட் இல்லை. காடு இருக்குது, காடு இல்லை. அது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இருட்டுறதுக்குள்ள நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிடணும், இல்லைன்னா விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருப்பாங்க. சன்செட் ஆயிடுச்சுங்க. நேற்றுலாம் மழை பெஞ்சிச்சு போல், 2 நாளாக நனைஞ்சிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாய் ப்ரோ. உங்கள் ஃபேன்ஸ் பைக் ரைடுக்குன்னு தனியாக ஒரு அடையாளம் இருக்குங்க. அது எல்லா ஸ்டேட்டுக்கும் போனாலும் எல்லா கண்ட்ரிக்கு போனாலும் இருக்கும் போல். ஸோ நம்ம கர்நாடகாலையும் நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ரைடர்ஸ்னால் ஒரு தனி மதிப்பு இருக்குங்க. கர்நாடகாவில் எலெக்ஷன் எல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டு போட்டுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ரெசிவாக பார்க்குறாங்க. பிஎஸ்எஃப் நண்பர்கள் அங்கே இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த ரைடு. அவ்வளோ ஹில்ஸ்லாம் போகாமையே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டாச்சுங்க கர்நாடகாக்குள்ளே வந்து. மொழி மட்டும்தாங்க வேறு, மனிதம் இன்னும் மாறவே இல்லை, அப்படி தான் இருக்குது. இவங்களோட வாழ்க்கை முறையும் தமிழ்நாடோட வாழ்க்கை முறையும் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கைஸ் கபினியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வழிமறித்து எங்கே ப்ரோ போயிட்டுருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிருந்தாங்க. ஸோ கைஸ் நம்ம ப்ரோவோட பைக்கை வச்சு நம்ம புள்ளைங்க பாய்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. இது எங்கே அப்படின்னா கபினி போகிற வழி கர்நாடகா. ப்ரோ 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 அப்படின்ட்டு நிறுத்தினாங்க. அப்போ தான் கேமரா ஆன்ல இல்லை. ஸோ நம்ம ஹியூமானிட்டி பண்ணுறதுக்காண்டி நின்றுட்டுருக்கோம். ப்ரோவோட பெட்ரோலை காலி பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக அப்படி தான் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. சென்னையிலையா? ஆர்டிஆர் விக்கி vlogging. முறுக்கி பார்க்குறியா? முறுக்கு எப்படி நல்லா இருக்கா? ஓகே பாரு, ஆர்டிஆர் விக்கின்னு போட்டு பாரு, வரும். நீ வருவ. ஸோ கைஸ் நம்ம பையன் முறுக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாப்புல. ஸோ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம், அண்டு ஃபேன்ஸுன்னு சொல்லாங்க. ஸோ நம்மளை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. ஸோ பாய் ப்ரோ. கைஸ் கோப்ரோ கேமரா அடிக்கடி வந்து ஃபால்ட் ஆகிருதுங்க, டென்ஷனாக இருக்குது. இந்த டைமில் தான் வீடியோ கொஞ்சம் சூப்பராக இருக்கும். கைஸ் கபினிக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. சன்செட் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து இந்த வேலையில் வீடியோ எடுத்தால் வேறு லெவலாக இருக்குன்ட்டு ஹேங்கான கேமராவை ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் ரைட் பண்ணிட்டுருக்கோன்னு நினைக்கிறேங்க. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இப்படியே போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓடா இல்லை நிப்பாட்டா, என்னடா பண்ணிட்டுருக்கேன். அப்படின்ட்டு வருதுங்க, வழியை விடுங்கடா. போக மாட்டாங்க, போகிறவனுக்கு வழியை விட மாட்டாங்க ப்ரோ. கர்நாடகாக்காரன் வந்து கபினிலேருந்து தான் நம்ம காவேரிக்கு தண்ணி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறையா இன்சல்ட்டிங்லாம் நம்மளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம பூருக்குள்ள தான் உற்பத்தி ஆகிறது. யார் அது? ஸ்ப்ளெண்டர் ப்ரோவா? எப்படி ப்ரோ? இல்லை ஒரு ப்ரோ புள்ளைங்கோ, ஸ்ப்ளெண்டர் புள்ளைங்க, கர்நாடகா புள்ளைங்க. காய்ஸ் அந்த பிராண்டு ஸ்ப்ளெண்டர் புள்ளைங்கோ, கர்நாடகா புள்ளைங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காருங்க. லோக்கல் லைட் அப்படின்ற மாதிரி சீனை போட்டு போயிட்டுருக்காப்புல. ஏய் எப்படா ஆஃப் ரோட் பைக்லாம் இங்கே வச்சுருக்க? பாய் பாய் ப்ரோ. கர்நாடகா ஃப்ரான்ஸ். காய்ஸ் அந்த அக்கா கீழே சாரி அது சாலை கீழே விட்டுட்டு போகிறாங்க. இவன் யாரா கோமாளிடு? ப்ரோ அக்கா சால் கீழே.
காய்ஸ் இன்னைக்கு ஒரு ஹியூமானிட்டியாக பண்ணிட்டாங்க. ஸோ காய்ஸ் எங்கே போனாலும் நம்மளுக்கு ஹியூமானிட்டி வந்து மாட்டிக்குதுங்க. ஐயோ பள்ளம் நவருங்கடா கர்நாடகா பிள்ளைங்களோ. ஹெல்மெட் போடல ஒன்றும் போடல. வந்து தடுக்கலாம் மடுக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்காப்புல. நம்ம கர்நாடகா குடிமகன், எல்லா ஊர்லேயும் குடிமகன் இருக்காருங்க. என்ன உளறிட்டு இருக்காருன்னு தெரியல. குடிமகன் வந்து பேசினாலே புரியாது, இதில் வேற நம்ம பாஷை புரியாத இடத்துல இருக்கும். ஸோ காய்ஸ் கபினியை ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே ரெசார்ட் ரூம் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியலங்க. ஸோ 10 கிலோமீட்டர்ஸ்க்கே முன்னாலே ரூம் எடுத்துக்க சொன்னாங்க. சரி நம்ம இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி பக்கத்துலேயே ரூம் எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டுருக்கோம். கிடைக்கல அப்படின்னா ரிட்டன் டு மறுபடியும் கபினி சிட்டிக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. ஸோ காய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஆர்டிஆர்